பரிசுத்த ஆவியானவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, அதாவது மனிதன் இந்த இடத்திலே பிறப்பதற்கு முன்பாக இருந்தே பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். तो पवित्र आत्मा जो सृष्टि से पहले से ही जो है इस संसार में मौजूद था. உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக, அதாவது பூமியின் மேல் இருள் இருந்தது, இது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த நேரத்துல, சுன்சான் ஒரு பேடோலா இருந்தப்பவே கர்த்தர் இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். हम पवित्र शास्त्र में देखते हैं कि ये जो पृथ्वी पर अंधेरा था और बेडोल था, सुनसान था, उस समय से ही पवित्र आत्मा मंडरा रहा था. இங்க இருளும் வெறுமையும் இருந்தபோது இங்க வெறுமைதான் இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தை வெறுமை என்ற வார்த்தை நல்லா கவனிக்கணும். तो एक बात को ध्यान दे, यहाँ पर अंधेरा था और ये सुनसान था. இங்க வெறுமை இருந்தது. இந்த வெறுமை இருந்த நேரத்திலேயே வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருந்தார். और यहाँ पर खालीपन था, यहाँ पर सुनसान था. उस वक्त जो है पवित्र आत्मा यहाँ पर मंडरा रहा था, पवित्र शास्त्र कहता है. இப்ப இந்த பூமி முழுவதும் இவ்வளவு ஜீவன் நிறைந்திருக்கிறது. अभी ये पूरे पृथ्वी पर जो इतना सारे जीव जंतु से और मनुष्य से भरा हुआ है. இங்க எங்க தோண்டினால, பூமியை கொஞ்ச தூரம் தோண்டினா கூட உள்ள இருந்து உயிர்கள் பிறந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது. மண்ணுக்குள் 1000 உயிர்கள் உயிரோடு இருக்கிறது. यहाँ पर देखिए, आप मिट्टी को खोदने पर भी जो मिट्टी के अंदर से जो है वहां से भी जो जीव जंतु जो निकल कर आती है. தண்ணியில போனா அங்கேயும் ஜீவன் இருக்கு. पानी में जाने पर वहां पर भी जीव जंतु है. அப்ப நம்ம பார்க்கிற எல்லா இடங்களும் ஜீவனால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி तमाम சொல்லுமா ये तमाम स्थानों पर जो जीव जंतु से भरा हुआ है. संसार सृष्टि से पहले, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக இங்க இருந்த ஒரே ஒரு ஜீவன் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். और ये सृष्टि से पहले जो है यहाँ पर एक जीवन थी, वो जीवन था पवित्र आत्मा. இந்த இடத்துல வெறும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் ஒரே ஒரு ஜீவன் உயிரோடு இந்த இடத்துல ஜீவன் ஒன்று இருந்தா அது ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான் இருந்தார் இங்க. और ये सृष्टि से पहले वहां पर जीवन था, केवल वो था पवित्र आत्मा, और वहां पर कोई. ஆனால் இப்பொழுது இந்த இடம் முழுவதும் ஜீவனாலே நிறைந்திருக்கிறது. உயிர், நல்லா கவனிக்கணும், உயிர் உள்ள ஒரு ஸ்தலமாக இது இருக்கிறது. यहाँ देखिए, परंतु अभी जो है ये पृथ्वी जो है जीवन से भरा हुआ है, परंतु ये पृथ्वी जो है जीवन को संभालने के एक जीवन को संभालने के स्थान बन गया है. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे परमेश्वर के लोगों, ஆவியானவரை குறித்த சில தவறான புரிதல்கள் நமக்குள்ள இருக்கு பாருங்க. तो पवित्र आत्मा को लेकर गलत विचार और समझ हमारे अंदर आ गई है. आप यहाँ पर देख सकते हैं. அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளும் போது தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையில நல்லா அனுபவிக்க முடியும். तो पवित्र आत्मा को जो अच्छी तरह से समझने पर जो है परमेश्वर की उपस्थिति को जो है आपके जीवन में अच्छी तरह से महसूस आप कर सकते हैं. இந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நான் பேச போகிறேன் என்று சொன்னேன். तो मैं पिछले दिनों में कहा था कि मैं जो है इन दिनों में जो है आप सबों से यीशु मसीह के लहू के शीर्षक में जो मैं बातें करूंगा, ऐसे मैंने आपसे कहा था. ஆனால் நீங்க இப்ப நான் பரிசுத்த ஆவியானவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். परंतु अभी जो है मैं पवित्र आत्मा को लेकर आप सबों से बातें कर रहा हूँ. ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கும் இடையில பெரிய சம்பந்தம் இருக்கிறது. परंतु मेरे प्यारे लोगों, आप इन बातों को समझना बहुत जरूरी है, क्योंकि पवित्र आत्मा और यीशु मसीह के लहू, इन दोनों के बीच में जो है एक संबंध है, एक रिश्ता है. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய இன்னர் கான்ஷியஸ்னஸ் கழுவப்படும் போது,
तो यीशु मसीह के लहू के द्वारा आपकी जागृति यानी कि आपके विवेक को जो है जब धोया जाता है, உங்களுடைய மனசாட்சி, எந்த மனிதனுடைய மனசாட்சி கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறதோ அந்த மனிதன் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே நிறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை அவனாலே அனுபவிக்க முடியும். तो एक व्यक्ति के जीवन में जब उसके विवेक को जब धोया जाता है, उसकी जागृति को जब धोया जाता है, उस समय वो व्यक्ति इस बात को महसूस करने शुरू कर देता है कि पवित्र आत्मा यहाँ पर मौजूद है. इन बातों को महसूस करने शुरू करता है. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் கரைபட்டு இருக்கும்போது, உங்களுடைய மனசாட்சி சுத்தமா இல்ல அப்படின்னா உங்களால காட்ஸ் பிரசன்ஸ உங்களால அனுபவிக்க முடியாது. आपके जागृति में अगर आपकी जागृति अगर शुद्ध नहीं है तो आप जो है परमेश्वर की उपस्थिति को जो है आप महसूस नहीं कर पाएंगे. பரிசுத்த ஆவியானவரை உங்களால அனுபவிக்க முடியாது. पवित्र आत्मा को जो है आप जो है अनुभव रीति से जो है उसको महसूस नहीं कर पाओगे. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலுக்கு பின்பாக இயேசு சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன்னா நீங்க என்ன நினைக்க கூடாது, அப்ப பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு நாள் பரலோகத்துல தான் இருந்தாரு, இப்பதான் வந்திருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. तो यहाँ पर देखिए यीशु मसीह कहता है कि यीशु मसीह अपने मृत्यु के बाद कहता है कि मैं जाकर तुम्हें पवित्र आत्मा भेजूंगा. ऐसे कहता है. उसके अर्थ आप ये ना समझे कि पवित्र आत्मा इतने दिनों से यहाँ पर नहीं था, यीशु मसीह जाकर ही जो पवित्र आत्मा को यहाँ पर भेजा है ऐसे भेजेगा, ऐसा ना समझे. அப்படி இருந்தா பரிசுத்த ஆவியானவர், தாவீது பரிசுத்த ஆவியானவரை பத்தி எழுதுறான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நான் எங்க போக முடியும் உம்முடைய ஆவிக்கு மறைவாக, வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் உம்முடைய ஆவி என்னை பின்தொடர்ந்துதான் இருக்குது, உங்களுடைய ஆவி அங்கேயும் இருக்குது, நான் பாதாளத்துக்கு போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் உம்முடைய ஆவி இருக்குதுன்னு எழுதுறான். तो यहाँ पर देखिए दाऊद देखिए पवित्र आत्मा के बारे में क्या लिखता है. वो कहता है कि मैं तेरे आत्मा से चुप कर कहाँ जाऊं, मैं आकाश पर चढ़ूं तो तू वहां है, मैं पाताल में जाऊं तो तू वहां है, जहां कहीं भी जाऊं पवित्र आत्मा तू वहां है, ऐसे दाऊद लिखता है. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे परमेश्वर के लोगों, பரிசுத்த வேதம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிற காரியங்களை பாருங்க. எப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டுல என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல அப்பப்ப இறங்கி வந்துட்டு உடனே திரும்பி பரலோகத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேரு. तो कई लोग ये समझते हैं कि पुराने नियम में जो पवित्र आत्मा जो है वो बार बार उतर कर आता है, फिर बार बार ऊपर चला जाता है, ऐसे कई लोग समझते हैं. ஆனா அப்படி இல்ல பாருங்க. परंतु बात ऐसा नहीं है. பரிசுத்த ஆவியானவர், அதான் சொல்றேன், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த இடத்திலே இருந்தார். इसलिए मैं ये बात कहता हूँ कि पवित्र आत्मा सृष्टि से पहले से ही यहाँ पर था. இந்த இடம் வெறுமையும் ஒழுங்கின்மையாய் இருந்த போதே ஆவியானவர் இந்த இடத்தில் இருந்தார் என்றால், இந்த இடத்தில் இப்ப இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாள் இத்தனை கோடி ஜனங்கள் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இத்தனை பேருக்கும் உணவு வேணும், இத்தனை பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவருடைய பிரசன்னம் இல்லாமல் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. यहाँ देखिए पवित्र आत्मा सृष्टि से पहले से यहाँ पर था. जब वो बेडोल था, जब अंधेरा था, जब सुनसान था, उस समय पवित्र आत्मा यहाँ पर था. यहाँ पर देखिए अभी इस समय जो है इस पृथ्वी में कई करोड़ों लोग जी रहे हैं, कई करोड़ों जीवित प्राणी जी रही है. इन तमाम चीजों को जो है भोजन देना है, तमाम चीजों देना है, तमाम जरूरत की चीजें देना है. ये सब कौन देता है? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17வது அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். प्रेरितों के काम 17 और 28 हम देखेंगे. 28வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஹிந்தில யாராவது ஒருத்தர் படிங்க. हिंदी में पढ़ो मां. क्योंकि हम उसी में जीवित रहते और चलते फिरते और स्थिर रहते हैं, जैसे तुम्हारे कितने कवियों ने भी कहा है कि हम
तो उसी के वंश में भी है। பஸ் 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 போதும். இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வர்ற பிரசங்கம் உங்களுக்கு நல்லா புரியும். இது பவுலோட பிரசங்கம். பவுல் அத்தேனே என்கிற பட்டணத்துல ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்கிற ஒரு பட்டணத்துல போய் பண்ண பிரசங்கம் இது. यहाँ देखिए, मैं जो बात कह रहा हूँ, अगर ये प्रचार अगर समझ जाएंगे तो मेरी बात आप समझ जाओगे, क्योंकि पौलुस जो है एक गांव, एक शहर में जाता है अंधेर नामक का, वहां पर ये प्रचार को करता है। அந்த இடம் முழுவதும் விக்கிரக ஆராதனையால் நிரம்பி இருக்கு. और वो पूरा स्थान जो है मूर्ति पूजकों से भरा हुआ था। நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த இடத்துல பிசாசு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. तो आप समझते हो कि वहां पर शैतान था, ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்றத கவனிங்க. அங்க அந்த இடத்துல போய் பவுல் அந்த மக்களுக்கு சொல்றாரு. அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு பவுலோட பிரசங்கம் என்ன? ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். நல்லா கவனிக்கணும், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். तो इन बातों पर ध्यान दे, क्योंकि हम उसके द्वारा ही जीवित रहते हैं, कहता है। நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், हम उनमें जीवित रहते हैं, हम उनमें जीवित रहते हैं। ஆமா, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். तो हम उनमें जीवित रहते हैं कहा है। इसमें बाइबल सब कहा है। அவருக்குள் நீங்கள் பிழைக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். நீங்க உயிர் வாழ்றது நீங்க நினைக்கிறீங்க அவர் மூலமாய் உயிர் வாழ்கிறீர்கள் என்று. இல்லை, அவருக்குள் உயிர் வாழ்கிறீர்கள். तो आप सोचते हैं कि आप उसके द्वारा जीवित रहते हैं, सोचते नहीं, आप उसके अंदर जीवित रहते हैं, कहा गया है। அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் நல்லா கவனிக்கணும், அசைகிறோம், उसके अंदर हम जीवित रहते हैं और उसके अंदर ही हम हिलते डुलते हैं, फिरते हैं। அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம். ஈவன் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே யாருக்குள்ளதான் நடக்குதான். அசைகிறோம்னா என்ன? ஈச் அண்ட் எவ்ரி மூவ் இட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். यहाँ देखिए, उसके अंदर हम जीवित रहते हैं और उसी के अंदर जो है हम हिलते फिरते हैं, यानी कि उसके अंदर जो है सारे काम हमारे जीवन में जो कुछ भी होता है उसके अंदर से ही हमारा हो रहा है। कितने பேருக்கு நான் பேசுறது நல்லா புரியுது? आप में से कितने लोग मेरी बातों को समझ रहे हैं? மத்தவங்களுக்குலாம் அவ்வளவு புரியலையோ? क्या बाकी लोगों को समझ में नहीं आया? Your every move, உங்களோட ஒவ்வொரு அசைவுமே அவருக்குள் தான் நடக்குதாம். तो यहाँ देखिए, आपका हर एक जो मूवमेंट जो है उसी की अंदर से हो रहा है। நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இல்ல அவர் வந்து நம்ம கூப்பிடும் போது வருவாரு, அவர் நம்ம கூப்பிட்டா வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாரு. இல்ல நம்ம तो हम क्या समझते हैं कि ओ नहीं, वो हम उसे बुलाने पर वो आ जाता है और वो आकर अपने काम को कर वो वापस चला जाता है। हमारा समझ यह है। இல்ல அவர் சர்ச்சில் மட்டும்தான் இருக்காரு. சண்டே அந்த 2 மணி நேரம் வர்ஷிப் தான் அவருக்கு முக்கியம், அங்கதான் அவர் இருக்காரு. नहीं, केवल वो गिरजाघर में है, वो 2 घंटा जब हम आराधना करते हैं उस समय सिर्फ वो रहता है, बाकी समय वो चला जाता है। हमारा समझ यह है। இப்ப நான் ஆபீஸ்க்கு போறேன், அப்பெல்லாம் அவர் என் கூட இல்ல, ஆனா நான் சர்ச்சுக்கு போகும்போது அவர் என் கூட இருப்பாரு. परंतु मैं अब दफ्तर पर जाता हूँ, इस समय वो मेरे साथ नहीं रहता है, परंतु मैं जब गिरजाघर जाता हूँ उस समय मेरे साथ रहता है। ऐसा हमारा समझ है। எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படி, அவ்வளவுதானே தவிர மத்தபடி வேதம் சொல்லுகிறது ஈச் அண்ட் எவ்ரி மூவ், உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் அவருக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ये देखिए मेरे प्यारे लोगों, आप ऐसे समझ कर रखे हैं, परंतु पवित्र शास्त्र कहता है कि वो हर एक जो काम, हर एक मूवमेंट जो है उसके अंदर से ही हो रहा है। நீங்க ஆபீஸ்க்கு போய் உட்கார்றதுல இருந்து நைட் நீங்க திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் எவ்ரிதிங் இன்க்ளூட்ஸ், எல்லாமே அவருக்குள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. तो इन बातों को ना भूलिए। आप दफ्तर पर जाने पर, दफ्तर से वापस घर पर आने तक जितना भी काम हो रहा है, तमाम काम जो उसके अंदर से ही हो रहा है।
ஆனா நம்முடைய புரிதல், நம்ம அவரை சரியா புரியாதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவரோட பிரசன்ஸை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியல. கரெக்டா அவரை புரியாதனால நம்மளால அவருடைய பிரசன்ஸை புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான். तो ये देखिए हम ठीक तरीका से उसे नहीं समझने के कारण जो है उसकी उपस्थिति को जो है हम महसूस नहीं कर पा रहे हैं. அப்போ உங்க மனசாட்சி அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுவது என்பது எங்க உங்களை கொண்டு வரும்னா, உங்களை 24 hours நல்லா கவனிக்கணும். why the blood is important, ஏன் ரத்தம் சிந்துதல் அவசியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய இன்னர் கான்சியஸை கழுவும் போது உங்களை சுத்தி நடக்கக்கூடிய தேவன் செய்து கொண்டிருக்கிற செயல்களை நீங்கள் சுலபமாக புரிய ஆரம்பிப்பீர்கள். உங்களால் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். यहाँ देखिए क्यों यीशु मसीह का लहू जो है हमारे विवेक को धोना बहुत जरूरी है, क्योंकि यीशु मसीह का लहू जो हमारे विवेक यानी कि हमारे जागृति को धोने के समय हमारे अंदर क्या होता है, उसके हर एक जो है उसके हर एक बातों को हम समझ पा रहे हैं, उसके हर एक चीजों को हम समझ पा रहे हैं. वो तमाम चीजों को जो है हमें समझने की हमें मौका मिलता है. சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி, சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, அந்த மனிதன் தேவ பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில 24/7 அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். यहाँ देखिए धोया गया जो विवेक है यानी कि जागृति है, वो व्यक्ति कैसा रहता है 24 घंटा जो है वो 7 दिन जो है वो परमेश्वर की जो उपस्थिति को जो है लगातार महसूस करते ही रहेगा. எத்தனை பேருக்கு நான் சொல்றது நல்லா புரியுது? इतने लोग जो है मेरी बातों को अच्छी तरह से समझ गए. மனசாட்சி சுத்திகரிக்கப்படல அப்படின்னா, अगर विवेक यानी कि जागृति आपका अगर शुद्ध नहीं किया गया है, நீங்க கவலை, பயம், தேவையில்லாத சிந்தனைகள், மாயை, அதாவது மாயைக்குள்ள உங்களுடைய மனம் மாட்டிக்கிட்டு இருக்கும், இல்யூஷன்ல மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. अगर आपका विवेक अगर धोया नहीं गया है तो उस समय क्या होता है कि आपका अंदर डर रहता है, आपका अंदर घबराहट रहता है, आप बेकार की चीजों में, बेकार की बातों में जो है अपने आप को फंसा कर रख देते हैं. மாயை, மாயை அதாவது இல்யூஷன். இல்யூஷனுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவோம்? माया. माया था माया. माया में फंस जाते हैं. आप माया में फंस जाते हैं. மாயையில் உங்கள் இருதயம் மாட்டி, உங்க இருதயம் வந்து மாயையை நம்பிக்கொண்டு பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கும். பொய்யை நம்பிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நொடியும். ரத்தம் சிந்துதல். சொல்லுமா. यहाँ देखिए ऐसा है कि माया में आपका हृदय फंस जाता है. माया में फंसकर जो झूठ बातों पर जो अपने भरोसा कर रख देता है और उसी में अपने जीवन को लगातार आपका मन जो है जीवन बिताते रहता है. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை கழுவும் போது மாயையிலிருந்து, பொய்யான நம்பிக்கைகளில் இருந்து உங்கள் இருதயம் விடுதலையாக்கப்பட்டு உங்க இருதயம் சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வரும். அப்பதான் உங்களால காட்ஸ் பிரசன்ஸ், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரசன்ஸ் ஆஃப் காட நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. यहाँ देखिए आपका हृदय जो है माया में फंसा रहता है, झूठ बातों में फंसा रहता है, वो पाखड़ीपन में फंसा रहता है. यीशु मसीह का लहू जब आपके विवेक को धो देता है, उस समय ही जो है आप बाहर निकल कर यीशु मसीह वो जो सारी माया वाली चीजों से बाहर निकल जाते हैं. நல்லா புரிஞ்சிருச்சு? आप कितने लोग इन बातों को समझ गए? தேவ பிரசன்னம், ஆண்டவரை நான் பார்க்கணும், ஆண்டவரை நான் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை. ஆண்டவரை பார்க்கணும்னா நீங்க மாயையிலிருந்து விடுபெறணும். மாயையிலிருந்து விடுதலை எப்படி பெறுறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய இன்னர் கான்சியஸ்னஸ், உள் உணர்வை அது கழுவும் போது உங்கள் உணர்வுகள் உயிரடைய ஆரம்பிக்கும். உங்கள் உணர்வுகள் உயிரடையும் போது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை சுற்றி தேவனுடைய பிரசன்னம் எப்படி உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தேவனை அறிகிற அறிவினாலே நிறைய ஆரம்பிப்பீர்கள். இதுதான் ஃபேக்ட்.
यहाँ देखिए, लोग कहते हैं कि मैं यीशु मसीह को देखना चाहता हूँ। आपका हृदय जब आपका विवेक जब दो दिया जाता है, उस समय जो है आप जो जीवन प्राप्त करते हो, उस समय आप महसूस करने लग जाते हो। उसके बाद जो है आप नमस्ते அவரை நீங்க उनको आप महसूस कर सकते हैं। उनको आप महसूस कर सकते हैं। அப்ப நீங்களும் பவுல் மாதிரி சொல்லலாம், அவருக்குள் நான் செய்கிறேன்। என்னோட இந்த மூவ்மெண்ட் இப்ப அவருக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்கு। இப்ப உங்ககிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேனே, மை மூவ்மெண்ட், மை எவ்ரி மூவ்மெண்ட், என்னுடைய ஒவ்வொரு அசைவும் அவருக்குள் தான் இருக்கிறது என்பதை நீங்க உங்களை சுத்தி அவரோட பிரசன்னத்தை, தாவீது மாதிரி நான் எங்க போய் உட்கார்ந்தாலும் நீங்க அங்க இருக்கீங்கன்னு சொல்றேன் பாருங்க, அந்த மாதிரி உணர்வீங்க। उसके बाद आप ये बात कह सकते हैं, जैसे पौलुस कहता है कि मैं उसके अंदर हूँ, वो मेरे अंदर घूमता फिरता है, जैसे वो कहता है, उसी प्रकार जैसे दाऊद कहता है, उस प्रकार जो है अपने आप को जो आप महसूस कर सकते हैं। இந்த காலை வேளை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க மனசாட்சியை அவருடைய ரத்தம் ஏன் கழுவ வேண்டும்? உங்க மனசாட்சியில் தான் எல்லா ரகசியமும் இருக்கு। तो आज सवेरे कह सकते मेरे प्यारे लोगों, आपके विवेक को क्यों धोया जाना है? क्योंकि आपका विवेक के अंदर ही जो है तमाम बातें हैं। இன்னும் நான் வசனத்திலிருந்து நிறைய விஷயங்களை விளக்க முடியும்। எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல அந்த துர்மன சாட்சி நீங்கும் போது பவுல் எழுதுறாரு, அவர் தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழித்து, தன்னோட மாம்சத்தை அவர் சிலுவையில கிழிச்சு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதற்கான வாசலை நமக்கு திறந்துட்டாரு அப்படின்னு எபிரேயர்ல எழுதுறாரு பவுல்। इब्रानियों की पुस्तक 10वां अध्याय में कहता है कि वो जो है अपने जो शारीरिक जो हृदय को फाड़ कर वो महापवित्र स्थल में जाने के समय இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து, और यीशु मसीह अपने शरीर को फाड़ कर சரீரமாகிய திரையை கிழித்தாராம்। और वो अपने शरीर का जो पर्दा था, उस पर्दा को फाड़ कर மகா பரிசுத்த ஸ்தலத்துல மனிதர்கள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு, அதாவது அவருடைய பிரசன்னத்துக்குள் போக முடியாதபடிக்கு இருந்த தடையாகிய அந்த தடைய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? தன் சரீரத்தை கிழிச்சு அந்த பிரசன்ஸ்க்குள்ள நம்மள கொண்டு போனாராம்। இததான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதுறாரு। ये देखिए, ये इब्रानियों की पुस्तक 10वां अध्याय में पौलुस लिखता है कि जो महापवित्र स्थल में जा नहीं सकते थे, वहां पर जाने के लिए यीशु मसीह जो है अपने शरीर नामक का जो पर्दा है उसे फाड़ कर जो है लोगों को महापवित्र स्थल में जाने के लिए रास्ता को तैयार किया। எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20, எபிரேயர் 10:19-20, 19 and 20, Hebrews chapter 10 verse 19 and 20। और इब्रानियों की पुस्तक 10वां अध्याय और 19 और 20 इन दोनों पदों में हम देखेंगे। ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே, நல்லா கவனிக்கணும், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால் துர்மன சாட்சி நீங்க। அடுத்து அப்படியே கீழே வரும்। இத நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்ப டைம் முடிஞ்சிருச்சு நமக்கு। சோ நாளைக்கு பிரசன்ஸ் ஆஃப் காடுக்கும் பிளட்டுக்கும் என்ன கனெக்ஷன், ஏன் கிளென்சிங் ஆஃப் யுவர் இன்னர் கான்சியஸ்னஸ், உங்களுடைய உள்ளார்ந்த கான்சியஸ்னஸ் கிளென்ஸ் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு இன்னும் டீப்பா பார்ப்போம்। तो कल के दिन में इसे विस्तार से हम देखेंगे। कल के दिन देखेंगे जो आपका विवेक जो धोने पर आपके जीवन में क्या होता है, और भी विस्तार से जो कल के दिनों में हम देखेंगे।